காதலிக்க வயசு தேவையில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எங்கேயாவது காதலுக்கு காலகட்டங்களே தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு காதலன், அதாவது ஒரு ஆண் தன் காதலிச்ச பெண்ணையே திருமணம் பண்ண பிறகு, தன் மனைவி இறந்த பிறகு, அந்த மனைவியோட நினைப்பிலேயே எத்தனை வருஷம் உயிரோட வாழ முடியும்? ஒரு 5, ஒரு 10, 1000, லட்சத்தில் ஒரு சில பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தன் காதல் மனைவியோட நினைப்பிலேயே அவங்க இருந்துக்கிட்டு அவங்க வயசாகிற வரைக்கும், இறக்குற வரைக்குமே தன் காதலியோட நினைப்பிலே இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் கிட்டத்தட்ட 400 வருஷமாக தன் இறந்த மனைவி, தன் இறந்த காதலி மறுபடியும் மறுபிறவி எடுத்து என்னோட வந்து சேருவா அப்படின்னு 400 வருஷமாக உயிரோடு இருக்கார். அப்படின்னா அவரோட காதலோட வலிமை எவ்வளோ பெருசு இருக்கும், தன் காதலி மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காரு. இந்த 400 வருஷ கால இடைவெளிங்கிறது கடவுள் அவருக்கு கொடுத்த வரமா இல்லை சாபமா அப்படிங்கிறத இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலேயே ஒரு டாக்டரும் அவரோட உதவியாளரும் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு ஃபாதரியாரை பார்க்க போகிறாங்க. அந்த ஃபாதரியாரை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க வேலை செய்கிற ஆஸ்பத்திரிக்கு வராங்க. இவங்க வேலை செய்கிற மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மருத்துவமனை மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கே ஃபாதரை கூட்டிகிட்டு வராங்க. இவங்க 3 பேருமே தனியாக இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு போகிறாங்க. ஃபாதரியார் எதுக்கு இருட்டாக அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போதே அங்கே ஒரு பொண்ணை சங்கிலிகளால் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. எதுக்குன்னு ஃபாதரியார் கேட்கும்போது அதுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொண்ணுக்கு மனநல பிரச்சனையா இல்லை உடல் ரீதியாக பிரச்சனையா அப்படிங்கிறது எங்களுக்கு என்னன்னே தெரியல, ஆனால் ரொம்ப கடுமையாக அக்ரெசிவாக நடந்துக்கிறா அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. சரி, நம்ம ஃபாதரியார் என்ன நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த பொண்ணு பக்கத்தில் போகிறாரு. அந்த பொண்ணோட கழுத்தில் பார்க்கும்போது ஏதோ கடித்த மாதிரி ஒரு தழும்பு தெரியுது. 2வது, அந்த பொண்ணோட வாயை திறந்து பார்க்கும்போது இந்த மிருகங்களுக்குலாம் எப்படி கோரைப்புல் இருக்கும் அந்த மாதிரி கோரைப்புல் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபாதரியார் ஏதோ வந்துட்டு ஒரு கெஸ் பண்ணுறாருங்க. அந்த ரூமே இருட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரூமில் ஒரு ஜன்னலில் மட்டும் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஜன்னல்லேருந்து வர சூரிய வெளிச்சம் அந்த பொண்ணு மேலே படுது. அந்த பொண்ணு மேலே பட்டதுமே அந்த பொண்ணோட தோல் எல்லாமே இப்படி கருக ஆரம்பிக்குது. உடனே ஒரு ஜன்னலை போட்டு மூடிடுறாப்புல. உடனே டாக்டருக்கும் அந்த உதவியாளருக்கும் பயங்கரமான ஷாக். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபாதரியார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டாக்டருக்குன்னு கூட உதவியில் ஒரு பையன் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையனோட ஒரு சொட்டு ரத்தத்தை அந்த பொண்ணோட வாயில் வந்துட்டு அவர் விடுறாரு. அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு அந்த ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறமேட்டு பயங்கரமாக உற்சாகம் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு ஃபாதரியார் கேள்விகளை கேட்குறாரு. நீ யார், என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் மாஸ்டர் வந்துட்டு இருக்காரு, எங்களோட இளவரசர் அவரோட இளவரசியை தேடி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி அந்த பொண்ணு அங்கே முடிக்குது. ஃபாதரியார் அடுத்து ஒரு கேள்வி கேட்பாரு. அந்த பொண்ணு எனக்கு இன்னும் கொஞ்சம் ரத்தம் கொடுங்க அப்படின்னு கேட்குது. இன்றைக்கி உனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதரியாரும் டாக்டரும் அந்த உதவியாளரும் அங்கேருந்து வராங்க. இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பொண்ணு ஏதோ ஒரு டிராகுலாங்கிற சாத்தானால் கடிக்கப்பட்டிருக்கான், அதனால தான் அந்த பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபாதரியாருக்கும் தெரியல, அந்த டாக்டருக்குமே. அடுத்து இந்த பக்கம் நடுக்காட்டில் நள்ளிரவில் ஒரு குதிரை வண்டியிலேருந்து ஒரு இளம் வயது அட்வொகேட் வந்துட்டு இறங்குறாப்புல. அவர் இறங்குனதுமே, இன்னும் அந்த அட்ரஸுக்கு கொஞ்சம் தூரம் போகணும், இந்த பொருளை தூக்கிட்டே கூட நடந்து வரமாட்டிங்களா அப்படின்னு அந்த குதிரை வண்டிக்காரரை பார்த்து இந்த அட்வொகேட் கேட்குறாரு. அந்த குதிரை வண்டிக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஓநாய்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும், என் குதிரையை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்தாங்க அந்த தீப்பந்தத்தை வச்சுக்கோங்க, அதே மாதிரி இந்த சிலுவையும் கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாருங்க. இவர் அவரோட பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த அட்ரஸை தொலைவிக்கிட்டே போகிறாரு. போனதுமே அது ஒரு மிகப்பெரிய கோட்டைங்க, மிகப்பெரிய அரண்மனை. ஏன்னா அந்த அரண்மனை வெளியே பார்க்கும்போது கொஞ்சம் பாலடைஞ்சு போய் கிடக்குது. இவர் உள்ளே போனதுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த கதவெல்லாம் திறக்குது. உள்ளே பார்த்தா அப்படியே கருகும்னு இருட்டாக இருக்குது. இவர் சுற்றி முற்றி பார்ப்பாரு. இவருக்கு ஆப்போசிட்டில் மேலே அந்த படிக்கட்டுக்கு மேலே இருட்டு வெளிச்சத்தில் அப்படியே மின்னல் ஒளி வெளிக்கும். அந்த மின்னல் ஒளியில் ஒரு வயசானவர் தெரிகிறார். அவர் அடுத்த மின்னல் ஒளியிலே இந்த அட்வொகேட்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறார். அவர் என்ன சொன்னால், நீங்கள் நல்லா பிளாக் மேஜிக் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு அந்த வயசானவரை பார்த்து அவர் கேட்குறாரு. ரொம்ப வேடிக்கையான ஆள் தான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ரொம்ப களைப்பாக இருப்பீங்க, வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த வயசானவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த அரண்மனையை பராமரிக்கிறதுக்கு நிறையா பேர் வேணுமே, சமைக்கிறதுக்கு நிறைய பேர் வேணுமே, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேட்டுக்கிட்டே வருவார் பாருங்க. அந்த வயசானவர் ஒரு கை தாங்க தட்டுவார். தட்டினதுமே அப்படியே அந்த அரண்மனை அப்படியே மின் விளக்குகளாக அப்படியே ஜொலிக்குது. இந்த அட்வொகேட்டுக்குன்னே ஒரு மிகப்பெரிய விருந்தை வந்துட்டு அந்த வயசானவர் ரெடி பண்ணி வச்சிருக்காருங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த டிஷ்ஷெல்லாம் சாப்பிடுங்கன்ட்டு அவர் உட்காந்த இடத்துல இருந்து அப்படி விரல் ஆட்டுவார் பாருங்க. அந்த டிஷ்ஷஸ்லாம் அவர்கிட்ட பக்கத்தில் போகும். அதை பார்த்துட்டு, நீங்கள் ரொம்ப பிளாக் மேஜிக் நிறையா பண்ணுவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காருங்க. அந்த அட்வொகேட் அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கொண்டு வந்த ஃபைலில் நான் கொண்டு வந்ததே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசானவருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும் போது அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவர் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சிலுவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வண்டிக்காரர் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது கீழே விழுந்துடும். அதை பார்த்ததுமே அந்த வயசானவர், உங்களுக்கு என்ன கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்பார். இல்லை எனக்கு இந்த மூடப்பழக்கங்கள் மேலாம், அதாவது கடவுள்கள் மேலேயும் இந்த சாத்தான்கள் மேலே எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். வேற ஒரு ஆட்டுவார் பாருங்க, அப்படியே அந்த சிலுவை போய் நெருப்பில் போய் விழுந்துடும். அடுத்து அந்த மேஜையில் ஒரு எலி ஓடிட்டு இருக்கும். அந்த எலி அந்த வயசானவர் பிடிச்சி கசக்கி ஒரு டம்ளார் குடிச்சு அதோட ரத்தத்தை குடிக்கிறார். இந்த அட்வொகேட்டு பேசிக்கிட்டே இருப்பார் பாருங்க. திடீர்னு ஒரு பக்கத்தில் போயிட்டு, போதும் நீங்கள் பேசினா நாள் முழுக்க பேசுவீங்க, இன்னும் நம்ம பேசுறதுக்கு நிறையா இருக்குது, நாளைக்கு நம்ம பேசலாம், வாங்க உங்கள் அறையை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட்டுக்கு ஒரு அறையை கூட்டு போய் காட்டுறாப்புல. இந்த அரண்மனை பழைய நினைவுகளால் நிறைஞ்சிருக்கும், அதனால் ஏதாவது சத்தம் கேட்டால் வெளியே வராதிங்க அப்படின்ட்டு அந்த
வயசானவரும் வாரணிங்கை போட்டுட்டு அப்படியே கதவு தானாகவே மூடுது. இவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த அட்வொகேட் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு புக் இருக்குங்க. அந்த புக்கில் படிக்கும்போது அந்த நாட்டினுடைய, அதாவது 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ராஜாவை பற்றி படிச்சுட்டு இருக்காரு. அந்த ராஜாவோட ஃபோட்டோ இருக்கும், பட் அந்த ராணியோட ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பகுதி மட்டும் கிழிஞ்சிருக்குது. இந்த பக்கம் நம்ம ஃபாதர் என்ன பண்ணுறாருனா, இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்குல்ல, இப்போ சாத்தானா மாறி இருக்கக்கூடிய அந்த மெரின்கிற பொண்ணு எங்கே தங்கி இருந்துச்சோ அந்த இடத்துக்கு போகிறாரு. இந்த பொண்ணுக்கு ஆக்சுவலாக கல்யாணம் ஆகக்கூடிய ஸ்டேஜ் வந்திருக்குதுங்க. அன்றைக்கி தான் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பண்ணி அந்த பொண்ணை வந்துட்டு மனநல மருத்துவத்தில் சேர்த்திருக்காங்க. அந்த கல்யாணம் பண்ணிக்கு போகிறது இருந்தார் பார்த்தீங்களா, அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் இடத்துக்கே நம்ம ஃபாதர் யாரும் போகிறாரு. போனதுமே இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் மெரினை பார்த்துட்டு வந்தேன், டாக்டர் தான் என்னை வந்துட்டு இங்கே அனுப்பி விட்டாரு, அவங்கள ரூமை நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கேட்குறாரு. அந்த பணக்காரரும் அந்த பொண்ணோட ரூமை போய் காட்டுறாரு. நம்ம ஃபாதரியார் என்ன பண்ணுறாருனா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பொண்ணு பயன்படுத்தினா எல்லா பொருளையுமே அப்படி செக் பண்ணி பார்க்குறது. செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ட்ரா இருக்கும். அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பேப்பர் துண்டு இருக்கும். அந்த பேப்பர் துண்டில் ஒரு ராணியோட ஃபோட்டோ போட்டு அவங்க கீழே அதில் ஒரு பேர் இருக்கும், எலிசபெத்தா அப்படிங்கிற பேர் இருக்கும். அப்படி இந்த பக்கம் நம்ம அட்வொகேட் என்ன பண்ணுறாருனா, அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புக்கை வந்துட்டு படிச்சுட்டு இருக்காருங்க. அந்த புக்கில் நம்ம ராஜாவோட ஃபோட்டோ இருக்கும், அதில் இன்னொரு பேப்பர் கிழிஞ்சிருக்கும். அந்த பேப்பர் தான் அந்த மெரின் பொண்ணு ரூமில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பேப்பர். அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அரண்மனையில் ஏதோ ஒரு சின்ன ஒரு சவுண்டு கேட்கும். இவர் என்னடா சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கலான்ட்டு இவர் ஒரு லாந்தல் விளக்கு எடுத்துகிட்டு போவார். அந்த பெரியவர் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியும் வார்னிங் கொடுத்தும் இந்த அட்வொகேட்டு அப்படியே போய் பார்க்குறாரு. போய் பார்க்கும்போது ஒரு ரூமு கிட்ட போகிறாருங்க. அந்த ரூமில் போய் பார்த்தா சவப்பட்டி ஒன்று இருக்கும். என்னடா இங்கே சவப்பட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா அந்த வயசானவர் உள்ளே படுத்துட்டு இருப்பாருங்க. அதை பார்த்ததுமே நம்ம அட்வொகேட்டுக்கு பயங்கரமான ஷாக்கு. அந்த வயசானவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சவப்பட்டிக்குள்ளே படுத்துட்டு இருக்கும்போதே, நான் உங்களை வெளியே வரக்கூடாதுன்னு நான் வார்ன் பண்ணேன், நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நம்ம அட்வொகேட்டை கட்டையில் யாரோ பின்னாடி வந்துட்டு அடிக்கிறாங்க. அடிச்சதுமே அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அடுத்த செகண்டே நம்ம அட்வொகேட்டை கட்டி தலையில தொங்க விட்டுருக்காங்க. யாரா அது தொங்க விடுறதுன்னு பார்த்தா, நம்மளோட வயசானவருக்கு நாங்கள் உதவியாளர் இருக்காருன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது எல்லாமே குட்டி குட்டி சாத்தாங்க. அதை தான் அப்படியே கயிறில் காலில் கட்டி அப்படியே தொங்கி இழுத்துக்கிட்டு இருக்கு. நான் வரக்கூடாதுன்னு சொல்லியும் நீ வந்துட்டேன். நான் உயிர் வாழ்கிறதுக்கு பல வகையான உயிரினங்கள், ரத்தங்கள் எனக்கு தேவை தான். அதுலேயும் மனித ரத்தங்கள் அதில் ரொம்ப வரவேற்கப்பட்டது. உன்னோட ரத்தத்தை நான் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழ கமுத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தலைகீழ கட்டிக்கு போட்டு அவர் தலைக்கு கீழே நம்ம ஆட்டெல்லாம் வெட்டினாங்கன்னா அந்த ரத்தத்தை பிடிச்சி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வந்து வச்சு அவர் கழுத்தில் வந்து லைட்டாக ஒரு நகத்தை போட்டுருவாரு. போட்டு விடும்போதே, சரி உன்னோட கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லுப்பா தம்பி அப்படின்னு அந்த வயசானவர் கேட்குறாரு. அதுக்கு நம்ம அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, யோசிக்காமல் உங்களோட ஸ்டோரி என்ன, நீங்கள் ஏன் இப்படி ஆனீங்க, உங்களோட கதையை, அதாவது உங்களோட முழு வரலாறை நான் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நான் சாவேன் அப்படின்ற அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த வயசானவர், நீ ரொம்ப வேடிக்கையானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைத்தை அவுத்து விட்றாங்க. இவரு பொத்துன்னு கீழே விழுந்துறாப்புல. கீழே விழுந்தவரை அப்படியே சேரில் தூக்கி வைக்கிறாங்க. வைக்கும்போது தான், என்னோட ஸ்டோரி நீ கேட்கணுமா, சரி நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது 14ஆம் நூற்றாண்டில் இப்போ இந்த நாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டுக்கே இவர் தான் ராஜாவாக இருந்திருக்காரு. இவர் காதலிச்சு திருமணம் பண்ண தன் மனைவி ராணி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட இவர் மிகவும் அந்நுண்ணியமாக, அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 24 மணி நேரம் கூட இவங்க காதலுக்கு பத்தாதான். அவ்வளவு அன்பா, அவ்வளவு காதலாக தன் காதலியை வந்துட்டு, தன் ராணியை வந்துட்டு அவ்வளோ உயிராக அவர் நேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இவரோட காதலுக்கு எடுத்துக்காட்டாக இவர் ராணியை எப்பயுமே விட்டு பிரியாமல் இருக்கிறதுக்காகவே தன் நாட்டை சுற்றி எதிரிகள் வந்துட்டு முற்றுகையிட்டு இருக்காங்க. அதாவது எதிரி நாட்டு படைவர்கள் சூழ்ந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு கூட ராணியை விட்டு நம்ம ராஜா வெளியே வராமல் இருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சும் ராஜாவை போன்னு சொல்லாமல் கூட ராணி அவங்களோடய இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் படை தளபதிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க நேரடியாக ராஜா ராணி இருக்கக்கூடிய அறையவே கதவை தள்ளி விட்டு இவங்களே உள்ளே போய் ராஜாவுக்கிட்ட போயிட்டு, எதிரிகள் வந்துட்டு நம்ம நாட்டை சுற்றி வந்துட்டாங்க, இதுக்கு மேலே நம்மளால் காத்திருக்க முடியாது, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கவசங்களை அறையிலேயே போடுறாங்க. போட்டுட்டு இருக்கும்போதே நம்ம ராஜாவும் சேர வருவேலி இல்லை, நம்ம போருக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு ராணியை பார்த்துட்டு, நீ இங்கே இருக்காத, நம்மளோட இன்னொரு கோட்டைக்கு நீ போயிடு அப்படின்னு நம்ம ராணிக்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ராணி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் நான் உயிரோடு இருப்பேன், உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காத மாதிரி நீங்கள் ஜாக்கிரதையாக சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து நம்ம ராஜா எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பகுதி கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி போல இருக்குது. ஆக்சுவலாக கிறிஸ்துவ நாடு தான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் மதகுருமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, போப் பாண்டவர், அவரை போய் பார்க்குறாரு. அவரை போய் பார்த்ததுமே, கடவுளுக்காகவும் நம்ம மதத்துக்காகவும் நான் நிறையா போர்களை பண்ணியிருக்கேன், இனியும் நான் போர் பண்ணி நான் வெற்றி அடையணும் அப்படின்னா என் மனைவி உயிரோடு இருக்கணும், அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா என்னால் போரிட முடியாது, நானே இறந்துருவேன், அதனால் அந்த ஆண்டவர்கிட்ட, அந்த கடவுள்கிட்ட என் மனைவி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைங்க, அவர்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு ராஜா போப் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கும் ஒன்றும் ஆகாது, நம்ம நாட்டோட ராணிக்கும் ஒன்றும் ஆகாது, நீ போருக்கு போ, வெற்றி அடைஞ்சிட்டு திரும்பி வா அப்படின்னு சொல்லி அவர் வழி அனுப்புனாருங்க. நம்ம ராஜாவும் போருக்கு போகிறாருங்க. போருக்கு போனதில் எல்லாருமே அடிச்சு தம்சம் பண்ணுறாரு. நம்ம ராஜா பயங்கரமாக சண்டை போடுறாரு. சண்டை போட்டு அந்த போரில் வெற்றி அடைஞ்சிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க நாட்டுக்கு எதிரிகள் எல்லையில் இருப்பாங்க பார்த்தீங்களா, முகாமிட்டு, அந்த முகாமில் தான் ராஜா இருப்பார் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கே போயிட்டு இந்த எதிரி நாட்டு படை வீரர்களோட தலையை வெட்டி அப்படி குத்தி நிறுத்தி வச்சுருக்காங்க.
இதுக்கு மேலே நீ உள்ளே வந்தீங்கன்னா உனக்கு இதை தாண்டா தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பாலிக்காக நம்மளால் ஒரு சீன் போகிறாருங்க. அந்த இடத்துல வேகமாக ஒரு படை வீரன் ஓடி வரான். இந்த மாதிரி ராணியை வந்துட்டு எதிரி படை வீரர்கள் துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க அந்த காட்டுப்பகுதி வழியா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். ராஜாவும் வேகமாக குதிரை எடுத்துகிட்டு ஓடுறாருங்க. உண்மையாலுமே ராணியை வந்துட்டு எதிரி படை வீரர்கள் துரத்திட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ராணியோட கண்ட்ரோலில் அவங்க ஓட்டுற குதிரை இல்லை. அந்த குதிரை பாட்டுக்கு ஒரு இடப்பா போயிட்டு இருக்கு. ஆனால் ராணி அந்த பக்கம் போகாதான்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. இந்த குதிரை எங்கே ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வேட்டை மிருகங்களுக்குன்னு ஒரு பொறி வச்சுருப்பாங்க. அந்த பொறி இருக்கக்கூடிய பகுதிகளிலே அது ஓடுது. அதில் ராணியோட குதிரை மாட்டி ராணி கீழே விழுந்துடுறாங்க. அந்த குதிரையும் கீழே விழுந்துருது. எதிரி நாட்டு படை வீரர்களோட குதிரையும் கீழே விழுந்துருது. அதுலேயும் ஒரு சில பேர் அதில் மாட்டி இறந்து போயிடுறாங்க. அதில் வந்த சில படை வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உஷாராக அந்த கத்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கத்தியை வச்சுக்கிட்டு அப்படியே தரையை தடவிக்கிட்டே போகிறாங்க. அதில் எங்கெங்கெல்லாம் பொறி இருக்குதோ அதுலேருந்து தப்பிச்சு ராணி பக்கம் நெருங்குறாங்க. சரியா அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாவும் குதிரையில் வேகமாக வராரு. நம்ம ராஜாவோட குதிரையோட கால்லையும் அந்த பொறி வந்துட்டு மாட்டிக்கும். ராஜா வேறு வழியே இல்லாமல் வேகமாக ஓடி போய் சண்டை போடுறாரு. அங்கே இருக்கக்கூடிய 2 படை வீரர்களை அடிச்சே கொள்றாரு. அதில் ஒரு கட்டத்துக்கு மேலே ராணி பின்னாடியே போகும்போது ராணியோட காலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராப்பில் வந்துட்டு மாட்டிக்கும். ராணி உயிர் போகிற வழியில் கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு படை வீரன் பக்கத்தில் போய் நெருங்கிடுவான். நம்ம ராஜா என்ன பண்ணுறாருன்னா, ராணி கிட்ட அந்த எதிரி போயிடக்கூடாது அப்படின்ட்டு இவர்கிட்ட ஒரு வாள் இருக்கும். அந்த வாள் அப்படியே தூக்கி போடுவார் பாருங்க. அந்த எதிரி படை வீரனோட முதுகுல குத்தி ராணியோட வயிற்றுல குத்திடும். ராணியை இவர் பக்கத்தில் பிடிக்க போவார். ராணி வழியில் வேதனை துடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ராஜாவை பார்த்ததுமே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த வழியெல்லாம் அவங்களுக்கு பறந்து போயிடுச்சு. உங்களை பார்த்துட்டு அன்பே எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட மடியிலேயே அவங்க அன்பு காதலி ராணி இறந்து போயிடுறாங்க. பயங்கரமாக கத்துறாருங்க. கத்திட்டு இவர் எங்கே போகிறாருன்னா, அந்த மதகுருமா இருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்டயே போகிறாரு. போனதுமே நம்ம நாட்டுக்காக நான் நிறையா பண்ணிட்டேன், நம்ம மதத்துக்காகவும் நம்ம கடவுளுக்காகவும் நிறையா பண்ணிட்டேன், என் மனைவி எனக்கு உயிரோட வேணும், உங்கள் கடவுள்கிட்ட சொல்லி நம்ம கடவுள்கிட்ட சொல்லி என் மனைவியோட உயிரை நீங்கள் திருப்பி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாப்புல. அந்த மதகுருமார் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் நமக்கு தான் கட்டளையிடுவாங்க, அவங்க சொல்கிற வேலையை தான் நம்ம செய்யணும், உயிரை கொடு உயிரை எடு அப்படிங்கிறது எல்லாமே அவர் நிர்ணயிக்கிறதா. உன்னோட மனைவி சுத்தமான கிறிஸ்டின், அவளுக்கு அடுத்த பிறவி கண்டிப்பாக உண்டு, அப்படியே இருந்தாலும் அவள் சொர்க்கத்தில் நல்லபடியாக தான் இருப்பா அப்படின்ட்டு போப்பு வந்துட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்துட்டு ராஜா ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. மறுபடியும் அதையே கேட்காரு. போப்பு அதெல்லாம் பண்ணவே முடியாது தம்பி, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவரே சொல்லி பார்க்குறாப்புல. போப்போட கையில் சிலுவை போட்ட ஒரு கோல் இருக்குங்க. அந்த கோலை பிடுங்கி உடச்சி அதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெஞ்சில் சொருவி நிறுத்தி போகிறாப்புல. நிறுத்துறதுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய மெழுகுபடுத்தியால் அப்படியே அமைஞ்சதுமே அந்த இடத்துல ஜீசஸோட கண்ணுலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரத்தம் வரும். அங்கேருந்து ராஜா என்ன பண்ணுறாருன்னா, ராணியை அப்படியே அடக்கம் பண்ணுறாரு. அடக்கம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய படை வீரர்கள் தளபதிகள் எல்லாமே ராஜாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ராஜாவும் பல நாட்களாகவே ராணியோட நினைப்பிலே வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்டில், அதாவது அந்த காலகட்டங்களில் ஐரோப்பியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் வந்துச்சான். அந்த நோயில் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டாங்களாம். அதில் 70% 80% வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் இறந்து போனாங்களாம். அந்த இறந்து போன பெண்களை பார்த்துட்டு ராஜா பதறி போகிறாரு. அங்கேருந்து வேகமாக வந்து ராணியோட சமாதியிலே படுத்துக்காரு. பருவ காலங்கள் மாறி பனியே ஒரு மேலே மூடி இருக்கும். அது கூட தெரியாமல் ராணியோட சமாதியிலே ஒரு படுத்து அழுந்துட்டு இருப்பார். இதுக்கு மேலே ராணி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருனா, இவரோட கோட்டைக்கு மேலே போய் அங்கேருந்து தற்கொலை பண்ணி சத்தலான்ட்டு அங்கேருந்து குதிக்கிறாருங்க. குதித்து எந்திரிச்சு பார்த்தா இவர் ஒன்றுமே ஆகலை, சின்ன காயங்கள் தான் இருக்கும். மறுபடியும் அதே மாதிரியே 2வது டைம் பண்ணுறாரு, 3வது டைமும் பண்ணுறாப்புல. அவருக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ தான் தெரியுது, கடவுள் நம்மக்கிட்ட இருந்து இறக்கும் உரிமையை பறித்து கொண்டார் அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டாருங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் வருது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பூக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து அவர் எங்கே போகிறாருன்னா, ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய வாசனையாக இருக்கக்கூடிய பூக்களை வந்துட்டு அந்த தோட்டங்களில் போய் பார்க்குறாரு. அடுத்து இவர் என்ன பண்ணுறாருனா, இத்தாலிக்கு போகிறாருங்க. இத்தாலி தான் வாசனை திரவியங்களுக்கு தலைநகரம்னா அது இத்தாலி தானா. அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு ஆளை பார்த்துட்டு இவர் ஏதோ ஃபார்முலா கொடுத்துருப்பார் போகிறது. அதில் அந்த ஆளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பாப்புல. அந்த கடைக்கு வாசனை திரவியங்கள் வாங்குறதுக்கு நிறைய பெண்கள் வந்துட்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்துலையே நம்ம ராஜா அந்த திரவத்தை வந்துட்டு மேலே தெளிச்சுக்கிறாரு. அவர் மேலே தெளிச்சுக்கிட்டதுமே அந்த பெண்கள் எல்லாமே அப்படியே அவர் மேலே ஒரு காதல் மயக்கம் மாதிரி கொண்டு அவர் பக்கத்தில் போய் நெருங்குறாங்க. ராஜா ஓகே இதை நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்குமே அந்த நாட்டு பண்பாட்டுக்கு தகுந்த மாதிரி உடைகளை போட்டுட்டு அந்த வாசனை திரவத்தை பயன்படுத்துகிறாருங்க. அவர் வாசனை திரவத்தை பயன்படுத்தும் போது அவரை தேடி இந்த பெண்கள் எல்லாம் போய் ஈர்த்துக்கிட்டு வராங்க. ஆனால் அந்த இடத்துல எங்கேயுமே வந்துட்டு ராணி கிடைக்கலைங்க. இன்னொரு நாட்டுக்கு போயிருப்பாப்புல. அங்கே போயிட்டு இருக்கும்போது இவரோட காதல் மனைவி மாதிரியே அவரோட ராணி மாதிரியே பின்பக்கம் பார்க்கும்போது ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு எலிசபெத்தா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. பார்த்தா அந்த பொண்ணு இல்லைங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ராஜாவை பற்றி சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் நம்ம ராஜாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அப்போ நம்ம ராஜா என்ன பண்ணுறாருனா, இதுக்கு மேலே என் காதலியை நான் தொலைவணும், போதும் நீங்களாம் போய் தொலைவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் ராஜாவை எல்லாருமே கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜா யாரெல்லாம் கடிக்கிறாங்களோ அவங்களும் அந்த டிராகுலா பேயாவே மாறி நம்ம ராஜாவுக்கு விசுவாசம் ஆயிடுறாங்க. இவங்களாம் இத்தனை ஆண்டு காலங்களாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ராஜாவோட காதல் மனைவி எங்கே இருக்காங்க அப்படின்னு தொலைவர் தான் இவங்களோட வேலையாம். இந்த விஷயத்தை எல்லாமே, தன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை எல்லாமே அந்த ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அந்த வயசானவர், அவர் அந்த அட்வொகேட்ட சொல்கிறாரு.
அதுக்கு நம்ம அந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உண்மையாலுமே உங்களோட ராணியை நீங்கள் காதலிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் காதலுக்கு மரியாதை கொடுக்குறவருன்னு அர்த்தம். நீங்கள் எப்படி பிரிஞ்சிங்களோ அந்த மாதிரி என் காதலையும் நீங்கள் பிரிச்சிடாதீங்க அப்படின்ட்டு அவர் குண்டை தூக்கி போகிறாப்புல. அந்த வயசானவர், நீ காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், எனக்கு வந்துட்டு நிச்சயமாயிருச்சு. எனக்குன்னு வந்துட்டு ஒரு காதலி இருக்கா, நான் அவளை திருமணம் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் என்னை கொலை பண்ணிட்டீங்கன்னா நானும் அவளும் பிரிஞ்சு போயிடுவோம். உங்களுக்கு நடந்த மாதிரி தான் எங்களுக்கும் நடக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நம்ம அந்த வயசானவர் இருப்பார் பார்த்தீங்கன்னா, ராஜாவும் கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகிறாருங்க. சரி, அவரோட ஃபோட்டோ வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாப்புல. இவர் கழுத்துலேயே ஒரு லாக்கெட் போட்டிருப்பாரு. அந்த லாக்கெட்டை பிச்சு அப்படியே பார்க்குறாரு. பார்த்ததுமே இவர் பயங்கரமாக சந்தோஷமாகறாருங்க. பார்த்தா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ராஜா பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 400 வருடங்களாக தொலைகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த இளவரசியை தான் நம்ம அட்வொகேட் பையன் லவ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே அவருக்கு பயங்கரமாக சந்தோஷம். என் எலிசபெத் தான் எனக்கு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாப்புல. அதுக்கு அந்த அட்வொகேட், ஐயோ அது உங்கள் மனைவி இல்லைங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுங்க அப்படின்னு அங்கேயே பேசுவாப்புல. உன்னை நான் ஜெயிலில் போடுறேன், உன்னை நான் கொல்ல மாட்டேன், உனக்கு நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சந்தோஷத்தில் பயங்கரமாக வராரு. ஜெயிலில் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம அட்வொகேட்டை அங்கே இருக்கக்கூடிய குட்டிச்சாத்தானுங்களாம் என்ன பண்ணுது, நான் ஜெயிலில் போய் போட்டுருது. நம்ம ராஜா என்ன பண்ணுறாருன்னா சந்தோஷப்படுறாரு. டே, என் வண்டியை ரெடி பண்ணுங்கடா, அரண்மனையை தயார் பண்ணுங்கடா, நம்ம இளவரசி நம்ம ராணி வரப்போகிறா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஃபாதர் யார், அந்த எலிசபெத்தோட ஃபோட்டோ கிடச்சிது பார்த்தீங்களா, ராணியோட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு டாக்டரோட இடத்துக்கு போகிறாப்புல. டாக்டரும் அவரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய இளவரசியை தேடி தான் அந்த இளவரசன், அந்த டிராகுலா இளவரசன் வருவான் அப்படின்ட்டு மெரின் சொன்னால், இந்த டிராகுலா அரசனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம தெரியல அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சரியாக டாக்டரோட உதவியாளர் உள்ளே வருவான். உள்ளே வந்ததுமே அந்த டாக்டர் வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பர் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருப்பான். என்னடா திருன்னு முழிக்கிற அப்படின்னு அந்த டாக்டரும் கேட்பாரு. இந்த பொண்ணு மாதிரியே வெளியே ஒருத்தங்க உங்களை பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். உடனே உள்ளே கூட்டு வாடா அப்படின்னு டாக்டர் ஃபாதர் சொல்கிறாரு. அந்த பொண்ணு உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுமே யார் மாணி அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட தோழி மெரின் அப்படிங்கிறவங்க உங்ககிட்ட தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ குணமாயிட்டாங்களா அப்படின்னு நல்லா விசாரிக்கிறதுக்கு இவங்க வந்திருக்காங்க. அவங்க நல்லா தான் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குணம் அடிச்சுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஃபாதர் வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, அந்த பொண்ணு உனக்கு எப்படிமா பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மெரின் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய நபர் பணக்காரன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பணக்காரரும் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம இளவரசியை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அட்வொகேட் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் நண்பர்கள் போல இருக்குது. நண்பனோட கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வொகேட்டு நம்ம இளவரசியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல அந்த மெரின் பொண்ணு நம்ம இளவரசியை பார்த்ததுமே பயங்கரமாக பிடிச்சி போச்சான். என்னமோ பல நாள் பழகின தோழி மாதிரியும் கூட பிறந்த சகோதரி மாதிரி அவங்கள கவனிச்சுக்கிட்டாங்களாம். அப்படி ஒரு அன்பை வந்துட்டு அவங்க யாருக்கிட்டையுமே பார்த்தது இல்லையா நம்ம இளவரசி. அதனால தான் நாங்கள் அவங்களுக்கு பழக்கமானோம். அவளுக்கு திருமணத்து அன்னைக்கு தான் அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கிறிஸ்துவர்கள் மதப்படி ஒரு ஃபாதரியார் வந்துட்டு திருமணத்தை பண்ணி வைப்பார் பார்த்தீங்களா, அந்த ஃபாதரியாரை பார்த்துட்டு தான் இந்த மெரின் பொண்ணு பயந்துக்கிட்டு ஏதோ வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு பெருப்பா போல இருக்குது. அதனால தான் இவளை தூக்கிட்டு வந்து இந்த மனநல காப்பகத்தில் வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஃபாதரியார் என்ன சொல்கிறாருன்னா, சரிம்மா அவள் குணம் அடைஞ்சு வந்தது நான் அவனுக்கு தகவல் கொடுக்குறேன், உன்னோட வீட்டோட அட்ரஸை மட்டும் எனக்கு எழுதி கொடுத்துட்டு போ அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு அவர் சொல்கிறாரு. அந்த பொண்ணு சரி அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம டிராகுலா அரசர் அந்த வயசானவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சர்ச்சுக்கு போகிறாருங்க. சர்ச்சுக்கு வாசலில் வெளியே நின்று எனக்கு பசிக்குது, ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பணியிலையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மூத்த கன்னியாஸ்திரி இருப்பாங்க பார்த்தீங்களா, சரி வயசானவரே நீங்கள் உள்ளே வாங்க, உங்களுக்கு நான் சூப் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளேயே தேவாலயத்துக்குள்ளேயே நம்மளோட வயசான டிராகுலா உள்ளே போயிடுறாப்புல இளவரசரும். உள்ளே போனதுமே தன்னோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு அப்படி கழட்டிடுறாங்க. கழட்டினதுமே அந்த சூப் கொட்டவங்க அப்படியே கீழே போயிட்டுறாங்க. போட்டதுமே சாத்தானே இங்கேருந்து வெளியே போ, என் கடவுள் உன்னை அழிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க. உங்கள் கடவுள் என்ன அழிப்பாரா இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சென்ட் வச்சுருப்பார் பார்த்தீங்களா, அந்த வாசனை திரவத்தை அப்படியே ஒரு மேலே தெளிச்சுக்கிறாருங்க. ரொம்ப பயங்கரமாக கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய அந்த கன்னியாஸ்திரிகளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த டிராகுலா பேய் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இளவரசர் அவரோட பக்கம் அப்படியே நெருங்குறாங்க. அப்படியே மலை மாதிரி முதுன்னு குமிறாங்க. இவங்களோட காலடிக்கு கீழே எல்லாமே வந்து விழுகுறாங்க. அப்படியே நம்ம டிராகுலா அப்படியே மேலே ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பொண்ணு என்ன பண்ணால் அப்படியே அவருக்கு பக்கத்தில் அவர் வாய் பக்கத்தில் போய் கழுத்தை நீட்டும், என்னை கடிங்க அப்படிங்கிற மாதிரியே காட்டும். இந்த டிராகுலாவும் நம்ம இளவரசரும் என்ன பண்ணுறாரு, நான் கடிச்சிடறாரு. அங்கே இருக்கக்கூடியவங்களோட எல்லாத்தோட ரத்தத்தையும் உறிஞ்சி இவர் இளம் ராஜாவாக இருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாறிடுறாப்புல. இந்த பக்கம் அந்த கோட்டையில் சிறையில் அடைஞ்சிருக்கக்கூடிய நம்மளோட அட்வொகேட் இருக்கார் பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய துணியெல்லாம் பயன்படுத்தி ஜன்னல் வழியாக நம்ம குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு மாதிரி கட்டி அங்கேருந்து இறங்குறாருங்க. சரியாக அந்த நேரம் பார்த்து ஒரு குட்டிச்சாத்தான் அட்வொகேட்டுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அங்கே வரும். இவன் தப்பிச்சு போகிறத பார்த்ததுமே அங்கே இருக்கக்கூடிய எல்லா குட்டிச்சாத்தானுங்களையுமே அது தகவல் கொடுக்குது. எல்லாமே அந்த அட்வொகேட்டை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, என்னென்னமோ பண்ணி பார்க்குது. நம்ம அட்வொகேட்டை அப்படி இப்படின்னு தாவி கைத்தில் இறங்கிட்டே இருக்காருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கயிறு வந்து பார்த்திங்களா 10ல் ஒரு 50 அடிக்கு கீழே வந்துட்டு தொங்கிட்டு தான் இருக்கிறாப்புல. அப்போது ஒரு குட்டிச்சாத்தான் என்ன பண்ணுதுன்னா அவரோட காலை பிடிச்சி அப்படியே ஒரு கம்பியை வச்சு இழுத்து விட்டுருக்குங்க. இவர் கால் வாரினதுனால இவர் அப்படியே பொத்துன்னு கீழே விழுவாருங்க. நல்ல வேலை இவர் அந்த பனிகள் நிறைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த பனி பொழிஞ்சிருக்கும்ல, அதுலேயே அப்படியே விழுவுறாரு. விழுந்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஏரி இருக்கும், அந்த ஏரியிலேயே அப்படியே சறுக்கிட்டு அப்படியே தடவிக்கிட்டு போவாருங்க. இவர் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு அந்த குட்டிச்சாத்தானங்களாம் அப்படியே கீழே வரும்.
இவர் ஆள் கொஞ்சம் சாகலைங்க, கொஞ்சம் உயிரோட தான் இருக்கார். அப்படியே எந்திரிச்சு நிற்பார். எந்திரிச்சு சுற்றி முற்றி அந்த குட்டிச்சாத்தானை பார்ப்பார். அந்த குட்டிச்சாத்தான் ஒன்று இறங்கி அவரை பிடிக்கலான்னு போகும் பாருங்க, பனிக்கட்டியெல்லாம் அந்த ஏரியில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிங்க உடையும். போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய 2 குட்டிச்சாத்தான் தடுக்கும். இவர் அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு மேலாமல் நடந்து போயிட்டு இருக்காருங்க. இந்த பக்கம் நம்ம ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இளம் வயசு அடைஞ்சிட்டால் நம்ம ராஜா டேரெக்டாக மெரின் இருக்கக்கூடிய பகுதிக்கே போகிறார், அந்த ஆஸ்பத்திரிக்கே போகிறாரு. உள்ளே போனதுமே அந்த மெரினோட ரூமுக்கு போகிறாரு. எனக்கு நீ மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்க, இந்தா உனக்கு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு ஒரு உதவியாளர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த உதவியாளரை கொண்டு வந்து நிறுத்துறாப்புல. அந்த உதவியாளர் பையனோட கழுத்தை கடிச்சு அவனோட ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிவிட்டு இந்த மெரின் பொண்ணு எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டேரெக்டாக நம்ம இளவரசி இருக்கக்கூடிய இடத்துக்கு தாங்க போகிறாங்க. நம்ம இளவரசி பார்த்ததுமே பயங்கர ஷாக். அதுக்குள்ளே உனக்கு சரியாயிடுச்சு, அவனை விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு குணமானதுனால தான் அந்த டாக்டரை வெளியே விட்டாரு, ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வெளியே போய் ஊர் சுற்றி பார்க்கலாம் வான்னு கூப்பிட்டு என்னோட ஒரு நண்பர் உன்னை சந்திக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசியும் அந்த மெரின் பொண்ணு கிளம்புறாங்க, ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல சரியாக நம்ம இளவரசரும் பயங்கரமாக ரெடியாக இங்கே வந்து நிற்கிறாருங்க. நம்ம இளவரசரை பார்த்ததுமே நம்ம இளவரசிக்கு ஒரு மாதிரி அப்படியே ஆகுது. 2 பேருமே அங்கே அறிமுகமாக்கிறாங்க. நம்ம மெரினும் இளவரசியும் அப்படியே ஊர் சுற்றிட்டு இருக்கும்போதெல்லாம் எங்கெல்லாம் ராணியை வந்துட்டு கவர் பண்ண முடியுமோ அந்த இடத்துலலாம் நம்ம இளவரசரும் போய் நிற்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மெரின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராஜா வந்துட்டு தன்னோட ராணியை தனியாக சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. அந்த வாய்ப்பில் நம்ம ராஜா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மியூசிக் பாக்ஸை வந்துட்டு கொடுக்குறாங்க நம்ம ராணிக்கிட்ட. இதை நீங்கள் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணி ப்ளே பண்ணுவாங்க பாருங்கள். ப்ளே பண்ணதுமே அவங்களுக்கு கொஞ்சம் பழைய நினைவுகள்லாம் வருது. வந்ததுமே கொஞ்சம் அவங்க அப்செட் ஆகிறாங்க. அப்செட் ஆனதுமே நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ராஜா வந்துட்டு நம்ம ராணியோட வீட்டுக்கே வந்துட்டு விட்டுட்டு நான் போயிட்டு வரேன், உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாருங்க. இந்த பக்கம் அந்த உதவியாளரை அந்த மெரின் பொண்ணு கடிச்சு தப்பிச்சு போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அவ சரியாக நம்மளோட ராணியோட வீட்டுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஃபாதரியாரும் டாக்டரும் நம்ம ராணி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. சரியாக அவங்க வர நேரத்துக்கு அப்பயே அந்த அட்வொகேட்டும் தப்பிச்சு வந்தார் பார்த்தீங்களா, அவரும் வந்துட்டு நம்ம இளவரசி ரூமுக்கு வந்துடுறாரு. நம்ம இளவரசி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ரூமில் நம்ம இளவரசர் கொடுத்து அந்த மியூசிக் பாக்ஸை அப்படி கேட்டுட்ருக்குறாங்க. கேட்டுட்டு இருக்கும்போதே நம்ம இளவரசர் கூட இருந்த அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே அவங்களுக்கு கனவு மாதிரி வருது. சரி, அந்த நேரம் பார்த்து ஒருத்தங்க கதவு தட்டுறாங்க. உடனே நீங்கள் கீழே வாங்க அப்படின்ட்டு ஒரு வயசான பாட்டி வந்து கூப்பிட்றாங்க. இவங்களும் வேகமாக வராங்க. அந்த இடத்துல நம்ம அட்வொகேட் அடிபட்டுருக்கிறத பார்த்துட்டு நம்ம ராணி அப்படியே கொஞ்சம் துடிச்சு போகிறாங்க. நம்ம ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மெரின் பொண்ணு தப்பிச்சு போயிட்டா, அவள் வந்துட்டு ஒரு டிராகுலா, உன்னை ஏதோ பண்ணாலா, உன் கூட புதுசாக யாராவது நீ சந்திச்சியா அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு கேட்குறாங்க. கேட்டுட்டு இருக்கும்போதே ஃபாதரியார்கிட்ட உன் கழுத்தை கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம இளவரசிக்கும் எந்த ஒரு பாதிப்புமே இல்லைங்க. அவங்களும் சோகத்தோட சரி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரூமுக்கு போகிறாங்க. இவங்க ரூமுக்கு போனதுமே நம்ம இளவரசர் அங்கே வந்துடுறாரு. எப்படி உங்களால் படிக்கட்டாலே வர முடியாது, எல்லாமே கீழே இருக்காங்க, நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் வரணும்னு நினச்சா எப்படி வேணாலும் வரலாம் அப்படின்னு நம்ம இளவரசர் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு பேயா, நீங்கள் ஒரு மாயக்காரரா, நீங்கள் வந்துட்டு ஒரு சென்ட்டை பயன்படுத்தி என்னை மயக்க போகிறீங்களா அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே ஃபாதர் என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் அந்த மயக்க சென்ட்டை உங்களை நான் பயன்படுத்தினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் நெருப்பில் தூக்கி போகிறாரு. இவர் நெருப்பில் தூக்கி போடுறது கீழே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லை நம்ம ஃபாதர் யாரும் இது ஏதோ ஒரு புது ஃப்ளேவராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பார்த்துட்ருக்காங்க. நம்ம மேலே நம்ம இளவரசர் என்ன பண்ணுறாருனா, நீ போன ஜென்மத்தில் என் ராணியாக இருந்த, அப்போ நீ என்ன சொன்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இளவரசியை கையை பிடிச்சிட்டு கேட்குறாரு. என்ன சொன்னால் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் அப்படியே லைட்டாக ப்ளே ஆகுதுங்க. ப்ளே ஆகும்போது இவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அப்போ இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ராஜா போருக்கு போகிறப்ப உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நான் இறந்துருவேன் அப்படிங்கிற விஷயத்த அப்படியே அவங்க வாயால் சொல்கிறாங்க. நம்ம ராணிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துடுதுங்க. எல்லாமே வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ராணியை கூட்டிகிட்டு அவரோட கோட்டைக்கே போயிடுறாரு. இந்த ஸ்மெல் எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்குது, உடனே வந்துட்டு எலிசபெத்தா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வராங்க. பார்த்தா நம்மளோட இளவரசி அங்கே இல்லை. இந்த பக்கம் நம்ம மெரின் பொண்ணு எங்கே போயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, தான் கல்யாணம் பண்ணியிருந்தக்கூடிய அந்த பணக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களோட வீட்டுக்கு தான் போகுது. அந்த பணக்காரரும் உனக்கு குணமாயிருச்சா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கேட்கும்போது, எனக்கு குணமானதால தான் நீ வெளியே விட்டாங்க, உன் கூட இருந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் கழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோபா இருக்கும், அந்த சோபா மேலே தள்ளி விட்டு அவனை கழுத்தை கடிக்கிறதுக்கு அந்த மெரின் பொண்ணு போகிறான். சரியாக அந்த நேரம் பார்த்து நம்ம ஃபாதரியார் வந்துடுறாரு. ஃபாதரியாரை பார்த்ததுமே அந்த பொண்ணு பயங்கரமாக கோவப்படுது. கோவப்பட்டதில் இவர் துப்பாக்கி எடுத்து சுட்டு போகிறாருங்க. சுட்டு போட்டதுமே அந்த பணக்காரர் ஆச்சரியப்படுறாரு, எதுக்குடா நீங்கள் சுட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த மெரின் பொண்ணு அப்படியே எந்திரிச்சு நிற்கிது. எந்திரிச்சு நிற்கிறத பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷாக்கு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கூட அந்த பணக்காரருக்கு ஷாக். அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஃபாதரியார் கழுத்து கடிக்க போகும். அப்போ நம்ம அட்வொகேட் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் ஒரு வாள் இருக்கும், அந்த வாளை எடுத்து அந்த மெரின் பொண்ணோட தலையை அப்படி வெட்டிடுறாங்க. வெட்டினதுமே அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அப்படியே ஷாக்குங்க. நம்ம ஃபாதர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த உடம்பு தலை துண்டான போன உடம்பு கூட அப்படியே துடிச்சிட்டு இருக்கும். பக்கத்தில் இரும்பால் செய்யப்பட்ட ஒரு சிலுவை இருக்குங்க. அந்த சிலுவையை எடுத்து அந்த பொண்ணோட நெஞ்சில் குத்துறாங்க. குத்துறதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த உடம்பு ஆடுறது அப்படியே நிற்கிது. மெரின் பொண்ணு சம்பவத்திலே செத்து போயிடறான். அதுக்கப்புறமே நம்ம ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பல பேரை அந்த டிராகுலா அரசை மாற்றி வச்சிருக்கான், விட்டா நம்ம ஊரையே அழிச்சிருவான், அவனை நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரர்கிட்ட உதவி கேட்குறாங்க. உங்களோட படைகள், உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல் படைகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க எல்லாம்
எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டிராகுலா அரசன் இருக்கக்கூடிய அந்த அரண்மனையை நோக்கி பெரிய படையோடு இவங்க போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டிராகுலா அரசனும் ராணியும் தன்னோட வீட்டுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. வந்ததுமே அங்கே இருக்கக்கூடிய அரண்மனைகள் எல்லாமே பயங்கரமாக ஜொலிக்குதுங்க. அதை பார்த்துட்டு நம்ம இளவரசிக்கிட்ட நம்ம ராஜா நீ மேலே போய் ரெடியாகு, நம்ம அறைக்கு போ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு உதவி செய்த சில ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட தங்க காசை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நீங்கள் இனிமேல் தேவையில்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ராஜா சொல்கிறாரு. எப்படி உங்களை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா கண்டிப்பாக இங்கே வருவாங்க, நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படின்ட்டு அந்த ஆட்களும் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம இளவரசர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருடங்கள் கழிச்சு என் ராணியோட நான் வீட்டில் இருக்கேன், இதுக்கு மேலே எங்களுக்கு போகிறதுக்கு எந்த இடமும் இல்லை, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இந்த குதிரை வண்டிக்காரங்க அங்கேருந்து அப்படியே வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய காவல் படை வீரர்கள் இவங்களை பிடிச்சிடுறாங்க. அந்த கோட்டையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அப்படி பீரங்கி குண்டுகள் அப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த காவல் படை வீரர்களும் அப்படி அந்த கோட்டைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஊடுருவ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராஜா என்ன பண்ணுறாருனா ராணி இருக்கக்கூடிய அவங்களோட அறைக்கே போகிறாரு. ராணி ராஜாவுக்கு பிடிச்ச உடையை போட்டுக்கிட்டு அவங்க அப்படியே பழைய ராணி மாதிரியே அப்படியே இருக்கிறாங்க. ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். இவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கீழே துப்பாக்கி சவுண்டு கேட்கும். ஏன்னா துப்பாக்கி சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்லாம் உள்ளே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய குட்டிச்சாத்தானோட சண்டை போட்டுட்ருக்கும். இங்கே இந்த பீரங்கி குண்டுலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பயங்கரமாக வந்துட்டு ராஜாவோட கோட்டையை தாக்குறாங்க. கோட்டை சுவர்கள்லாம் அப்படி தெரிக்குது. இதனால் ராணி வந்துட்டு அப்படியே கத்துறாங்க. கத்திட்டு இருக்கும்போது எலிசபெத்தா என் இளவரசி அமைதியாரு, நான் போய் கொஞ்சம் விளையாண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசனும் கீழே வராருங்க. நம்ம அட்வொகேட் என்ன பண்ணுவான்னா நம்ம டிராகுலா அரசர் ஒரு சவப்பெட்டியில் படுத்திருப்பார் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ஃபாதரியாரும் மொத்த டீமையும் கூட்டிகிட்டு போவார். அந்த சவப்பெட்டியை திறந்து பார்த்தா நம்ம இளவரசர் இருக்க மாட்டார். நம்ம இளவரசர் பின்னாடி இருப்பார். அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆளையுமே அடிச்சு போடுவார். அடிச்சு போடும்போது நம்ம அட்வொகேட் இருப்பார் பார்த்தீங்களா, நான் கொலை பண்ண மாட்டேன்னு சொன்னல, அதனால் தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுறாப்புல. அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்களை சரமாரியாக வெட்டுறாரு. இந்த பணக்காரர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் துப்பாக்கியால் சுடுவார். நம்ம இளவரசருக்கு ஒன்றுமே ஆகாது. இளவரசர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பணக்காரோட கழுத்தை அப்படியே கடிச்சு போடுறாப்ப. கடிச்சிட்டு ஃபாதரியார்கிட்ட வராரு. ஃபாதரியார்கிட்ட பார்த்ததுமே இந்த மாதிரி கடவுள்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு மாதிரி ஃபாதர் நிறைய பேர் நான் கொண்டிருக்கேன், உன்னையும் நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை என்னால் கொல்ல முடியாது, கடவுள் உனக்கு மோட்சத்தை கொடுக்கறது தான் எனக்கு அனுப்பியிருக்காரு, கொஞ்சம் நீ யோசிச்சுப்பாரு, அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீ வந்துட்டு கெடுக்கிற, உன்னால் அந்த பொண்ணோட வாழ்க்கையே பாதிப்பாயிரும், நீ இறந்தீன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை சரியாக போயிடும், இது உனக்கே தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு சொல்லுவாப்பில். நம்மளோட டிராகுலா ராஜாவும் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருப்பார். கடவுள் என்னை மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்பார். கண்டிப்பாக உன்னை மன்னிப்பார், அந்த கடவுள் என்னை மன்னிக்கவே மாட்டார், கடவுளை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபாதர்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ராணி இருக்கக்கூடிய அந்த பகுதி மேலே குண்டுகள் நிறையா வீசப்படுது. இந்த பக்கம் நம்ம ராஜா என்ன பண்ணுறாருன்னா அங்கே குட்டிச்சாத்தானுங்களா, எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், போய் அவங்கள சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதரியாரை விட்டுப்படி ஒரு மேலே போகிறாரு. ராணி இருக்கக்கூடிய ரூமுக்கோட கதவுக்கு வெளிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படை வீரர்கள்லாம் சூழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த படை வீரர்களை நம்ம ராஜா அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. இவர் துவம்சம் பண்ணிட்டு ராணி இருக்கக்கூடிய ரூமுக்குள்ளே போயிட்டு ராணியை வந்துட்டு அமைதியார் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த ரூமுக்கு வெளியே நம்ம ஃபாதரியார் வந்துடுவார். ஃபாதரியார் நம்ம இளவரசரை பார்த்துட்டு உன்னால் அவள் வாழ்க்கை பாதிப்பாயிரும், நீ 400 வருஷம் காத்துட்டு இருந்தது வேஸ்ட்டாக போயிடும், உன்னால் அவளும் செத்து போயிடுவா, அவள் நல்லா இருக்குன்னா நீ இறந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபாதரியார் சொல்கிறாருங்க. நம்ம டிராகுலா ராஜா என்ன பண்ணுறாருன்னா கதவை சாத்திடுறாரு. ஃபாதரியார் பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம இளவரசி இருக்கக்கூடிய ரூமில் இளவரசர் இருக்கக்கூடிய ரூமில் குண்டு மலைகள் பொழிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ராணி பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஃபாதர் சொல்கிறத கேட்காதீங்க, நம்ம இங்கேருந்து எங்கேயாவது வெளியே போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த ராணி சொல்லுவாங்க. ராஜாவுக்கு நல்லாவே தெரியும் இதுதான் நம்மளோட இறுதி நாள், இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எங்கே போனாலும் இவங்க நம்மளை விட மாட்டாங்க, நம்மளோட சேர்த்து நம்ம இளவரசியும் கொண்டுருவாங்க அப்படிங்கிற விஷயத்த அவருக்கு தெரியுது. தெரிஞ்சதுமே உனக்காக நான் 400 வருஷம் காத்துட்டு இருந்தேன், உன்னை நான் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ராணியை கதவுக்கு இந்த பக்கம் சாத்திட்டு ஃபாதரை வந்து பார்க்குறாரு. பார்த்ததுமே நம்ம டிராகுலா ராஜா என்ன கேட்குறாருன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாலுமே கடவுள் என்னை மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்பார். கடவுள் எல்லாரையுமே மன்னிப்பார், நீயும் அவரோட குழந்தை தான், நீ பண்ண தப்பை எல்லாமே நீ திருந்திட்ட அப்படின்னா கடவுள் உனக்கு மோட்சத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். சரி, என் மனைவி நல்லா இருந்தால் போதும், என் காதலி சந்தோஷமாக இருந்தால் போதும், நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணுங்கள் என் மனசு மாறுறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கையை ரெண்டி நீட்டிக்கிட்டு அப்படி இயேசுநாதர் மாதிரி நிற்கிறாருங்க. நம்ம ஃபாதர் யார் சரி ஐ எம் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சில்வரில் ஒரு ஆணி மாதிரி இருக்குங்க பெருசாக, அதை எடுத்து அவர் நெஞ்சு மேலே வச்சு நம்ம இளவரசர் நெஞ்சு மேலே வச்சு சுற்றியில் வச்சு ஒரு அடி அடிக்கிறாருங்க. அடித்ததுமே அங்கே இருக்கக்கூடிய குட்டிச்சாத்தான்கள் எல்லாமே அப்படியே அமைதியாகிடுச்சுங்க. அமைதியானதுமே எல்லாமே அந்த குண்டு மலையை அதை போகிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இளவரசருக்கு என்ன நிலைமையாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவரோட வயசான தோட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தோட்டத்துக்கு அவர் மாறியார். நம்ம இளவரசி தான் அவரை அப்படியே தூக்கிக்கிட்டு கட்டலுக்கு வந்துட்டு வர்றாங்க. வந்ததுமே நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, உங்க கூட நாங்கள் வாழணும் தான் நினச்சேன், நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ராணி அழுவாங்க. உனக்காக கிட்டத்தட்ட நான் 400 வருஷம் வாழ்ந்துட்டேன், உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம், உன்னை நான் பார்த்துட்டேன் அதுவே போதும்னு சொல்லிட்டு சம்பவ இடத்துலையே நம்ம டிராகுலா ராஜா அப்படியே காற்றுல அப்படியே கரையிறாங்க.
இந்த சீனை நம்ம அப்படியே அட்வொகேட் வந்துட்டு மேலே பார்ப்பாரு, நம்ம இளவரசி அலுவலர். அவங்களுக்கு என்ன சமாதானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கேருந்து கிளம்புறாருங்க. நம்ம டிராகுலா ராஜாவும் அப்படியே காற்றுல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரைஞ்சி போகிறாருங்க. அவருக்கு கடவுள் இறப்புங்கிற ஒரு வரத்தை வந்துட்டு கொடுத்துட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவரால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த குட்டி சாத்தாலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் குட்டி குட்டி பசங்களாம் அப்படியே வெளியே வரானுங்க. ராணி மட்டும் தன் காதலனுக்காக மறுபடியும் ஏங்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாமையே படத்தை இதோட இங்கே முடிக்கிறாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு தரமான மூவியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோவில் ஏதாவது நிறை குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அதை திருத்திக்கிறேன்.